சுன்னாகம் போலீஸ் பிரிவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் இன்று தடை விதித்துள்ளது. புங்குடுதீவில் மாணவியொருவர் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சுன்னாகம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்று முதல் 14 நாட்களுக்கு சுன்னாகம் போலீஸ் பிரிவில் ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள் மற்றும் ஊர்வலங்களை நடத்துவதற்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவில் அண்மையில் பாடசாலை மாணவியொருவர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தினை கண்டித்து சுன்னாகம் போலீஸ் பிரிவில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைய மல்லாகம் நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவிற்கமைய இன்று முதல் எதிர்வரும் 14 நாட்களுக்கு அமலில் இருக்கும் வகையில் சுன்னாகம் போலீஸ் பிரிவில் பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவு மக்கள் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் முருகன் குமாரவேலுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் படுகொலை செய்யப்பட்ட பாடசாலை மாணவியின் கொலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை